யூபிஐ பயன்படுத்தி பணம் செலுத்துபவர்களுக்கு பெரிய செய்தி. இன்று முதல் புதிய விதிகள் அமல். என்ன மாற்றம் தெரியுமா? டிஜிட்டல் பணம் செலுத்துபவர்களுக்கு ஒரு பெரிய செய்தி உள்ளது. செப்டம்பர் 15 முதல் இந்திய தேசிய பணம் செலுத்தும் கழகம் நபர், மத்திய வணிகர் பரிவர்த்தனைகளின் வரம்பை ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் யூபிஐ மூலம் பெரிய பரிவர்த்தனைகளை செய்வது இன்னும் எளிதாகிவிட்டது. குறைந்த வரம்புகள் காரணமாக முன்னர் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய அந்த துறைகளுடன் தொடர்புடைய மக்களுக்கு உதவ இந்த முடிவு குறிப்பாக எடுக்கப்பட்டுள்ளது. புதிய விதியின் கீழ் என்ன மாற்றம்? மூலதன சந்தையின் முதலீடு செய்வதற்கும் காப்பீட்டு பிரீமியம் செலுத்துவதற்கும் வரம்பு ரூபாய் 2 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் ஒரு நாளில் செலுத்தப்படக்கூடிய அதிகபட்ச தொகை ரூபாய் 10 லட்சத்தை தாண்டக்கூடாது. அதாவது புதிய விதிகளின் கீழ் மூலதன சந்தை, காப்பீட்டு பிரீமியம், கிரெடிட் கார்டு பில் செலுத்துதல், பயணம் மற்றும் அரசு மின்சந்தை போன்ற பிரிவுகளில் பரிவர்த்தனைக்கான வரம்பு ரூபாய் 2 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இவற்றில் நீங்கள் ஒரு நாளில் ரூபாய் 10 லட்சம் வரை பரிவர்த்தனை செய்ய முடியும். நகைகள் மற்றும் வங்கி சேவைகள். இதேபோல் யூபிஐ மூலம் நகைகளை வாங்குவதற்கான வரம்பு ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 2 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் நீங்கள் ஒரு நாளைக்கு ரூபாய் 6 லட்சத்திற்கு மேல் பரிவர்த்தனை செய்ய முடியாது. டிஜிட்டல் ஆன்போர்டிங் மூலம் நிலையான வைப்புத் தொகை போன்ற வங்கி சேவைகளுக்கு வரம்பு ஒரு நாளைக்கு ரூபாய் 5 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் P2P கொடுப்பவர்களுக்கான வரம்பு ஒரு நாளைக்கு ரூபாய் 1 லட்சமாகவே இருக்கும். யூபிஐ பரிவர்த்தனைகளின் வரம்பை அதிகரிப்பது பெரிய பரிவர்த்தனைகளை எளிதாக்குவதன் மூலம் பயனர் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கான NPCIயின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இந்த நடவடிக்கை பல்வேறு துறைகளில் கட்டண செயல்முறையை எளிதாக்கும். இது நுகர்வோர் மற்றும் வணிகர் இருவருக்கும் பயனளிக்கும்.